நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சோதனை எது வந்தாலும் சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷிரடி சாயி நாமம். சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷிரடி சாயி நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சாயிராம் 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 சாயிராம். பசியான மழலைக்கெல்லாம் பாலூட்டும் அமுதநாமம். பரிகாசம் செய்த போதும் பாசத்தை பொழியும் நாமம். பசியான மழலைக்கெல்லாம் பாலூட்டும் அமுதநாமம். பரிகாசம் செய்த போதும் பாசத்தை பொழியும் நாமம். குறையின்றி மனிதனில்லை குறையின்றி மனிதனில்லை. பாபா குடிலுக்குள் குறைகள் இல்லை. கரையின்றி நதிகளில்லை கரையின்றி நதிகளில்லை. பாபா கருணைக்கு தடைகள் இல்லை. பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சாயிராம் 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 சாயிராம். நம்பிக்கையோடு பார்த்தால் எங்கெங்கும் சாயி ரூபம். அன்புக்கு அருகில் நிற்கும் அல்லாஹ் மாலிக் நாமம். நம்பிக்கையோடு பார்த்தால் எங்கெங்கும் சாயி ரூபம். அன்புக்கு அருகில் நிற்கும் அல்லாஹ் மாலிக் நாமம். சொர்க்கத்தை பார்த்ததில்லை சொர்க்கத்தை பார்த்ததில்லை. சாய் சொல்லை போல் சொர்க்கம் இல்லை. நாவிற்குள் நரம்பு இல்லை நாவிற்குள் நரம்பு இல்லை. பாபா நாமத்தை சொன்னால் நன்மை. பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சோதனை எது வந்தாலும்
சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷிரடி சாயி நாமம். சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷிரடி சாயி நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சாயிராம் 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 சாய்ராம் 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 சாய்ராம். ஆனந்தமாயாரத்தி ஜெய ஜெய ஆனந்தமாயாரத்தி. துவாரகமாய் வாழும் பாபாவுக்கு, துவாரகமாய் வாழும் பாபாவுக்கு தூபத்துடன் ஆரத்தி. ஜெய ஜெய தீபத்துடன் ஆரத்தி. ஆனந்தமாயாரத்தி ஜெய ஜெய ஆனந்தமாயாரத்தி. துவாரகமாய் வாழும் பாபாவுக்கு, துவாரகமாய் வாழும் பாபாவுக்கு தூபத்துடன் ஆரத்தி. ஜெய ஜெய தீபத்துடன் ஆரத்தி. துன்பம் தொலைந்தது, இன்பம் நிறைந்தது, வாழ்வு வளம் பெறவே, எங்களின் வாழ்வு வளம் பெறவே. 9 வாரம் விரதமிருந்து, 9 வாரம் விரதமிருந்து தரிசித்தோம் ஆரத்தி. ஜெய ஜெய தத்தாத்ரேய ஆரத்தி. ஆனந்தமாயாரத்தி ஜெய ஜெய ஆனந்தமாயாரத்தி. துவாரகமாய் வாழும் பாபாவுக்கு, துவாரகமாய் வாழும் பாபாவுக்கு தூபத்துடன் ஆரத்தி. ஜெய ஜெய தீபத்துடன் ஆரத்தி. மாதா பிதா நீ, மங்கள குரு நீ, பகவானும் நீயே, பாபா பகவானும் நீயே. பாதாரவிந்தம் போற்றி பணிந்து, பாதாரவிந்தம் போற்றி பணிந்து படைத்தோமே ஆரத்தி. ஜெய ஜெய பஞ்சமுக ஆரத்தி. ஆனந்த
நற்கதி தருவாய் கற்பூர ஆரத்தி அதிகாலை நேர ஆரத்தி ஆனந்தமாயாரத்தி ஜெய ஜெய ஆனந்தமாயாரத்தி பாரகமாய் வாழும் பாபாவுக்கு பாரகமாய் வாழும் பாபாவுக்கு தூபத்துடன் ஆரத்தி ஜெய ஜெய தீபத்துடன் ஆரத்தி பிக்ஷை எடுத்த பிரசாதம் அளித்து பசியை ருசித்தவனே பொல்லாத பசியை ருசித்தவனே அக்ஷதை தருவாய் அன்பின் சமர்ப்பணம் அக்ஷதை தருவாய் அன்பின் சமர்ப்பணம் உச்சிகால ஆரத்தி ஜெய ஜெய் ஓ வாழு ஆரத்தி ஆனந்தமாயாரத்தி ஜெய ஜெய ஆனந்தமாயாரத்தி
பல்கி பெருக திகம்பரனே வருவாய் சுபமும் ஜெய் சாய்ராம். என்னுடைய பெயர் சிவராமன். இந்த சீரடி தங்கரல் சாய்பவன் கோயிலுடைய நிர்வாகியாக இருக்கிறேன். இந்த கோயில் 1949ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட கோயில். அப்போ தெரியும் 1949 ஆண்டுனா பாபாவுனா யாருமே தெரியாது. அந்த இதில் எங்கள் அப்பா வந்து இந்த இடத்துல ஓலை கொட்டா போட்டு ஒரு பாபா படம் வச்சு வணங்கியிருந்தார். இந்த ஊர் மக்களை வணங்க வச்சார். அந்த இதில் இன்றைக்கி இந்த லெவலில் பெரிய அளவில் வந்ததுன்னா அது பாபாவினுடைய அருள் தான். யார் ஒருவர் பாபாவை நம்பினாலும் அவர் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் தேவை நம்பிக்கை பொறுமை இருந்தால் நீங்கள் நினச்சிதான் சாதிக்கலாம். அப்படின்னா எதுவும் சாதிக்க முடியாது. சும்மா 4 பேரோட கும்பிட்டு போனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்பிக்கையோட எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்குற, எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்குற, ஒன்று விட்டா எனக்கு என்ன கதி கிடையாது. நீ தான் முடிக்கணும்னா கண்டிப்பாக முடிச்சு கொடுத்தார். இது சத்திய வாக்கு. அவர் சொல்லுவார், சமாதி ஆக போகிறாரு, இறுதி கட்டம் வந்துடுச்சு, எல்லாம் ஆகிறாங்க, பாபா வந்துட்டு பாபான்னு கத்துறாங்க. அப்போ சொல்லுவார், யாராலும் அதையும் கண் கலக்காதீங்க, உன் கூப்பிட்ட குரலுக்கு நான் வருவேன், என் சமாதி பேசும். ஆனால் இன்றைக்கும் பேசியிருந்தாங்க சமாதி. இன்றைக்கும் நம்பி போனோட சமாதி பேசினாங்கிறாரு. இன்னைக்கு ஸ்ரீராமநவமி. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அகமது நகர்னு சொல்லிட்டு இது சீரடியிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் அகமது நகர்னு ஊர். அங்கே வந்து ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், ரொம்ப டீரஸ்ட் ஃப்ரெண்டுங்க. டாக்டர் வக்கீல். டாக்டர் வந்து பாபாவை கும்பிட்றவர், வக்கீல் வந்து ராமரை கும்பிட்றவர். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் வந்து வக்கீலை கூப்பிட்றாரு, அப்பா இன்னைக்கு சண்டே, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் சீரடிக்கு போய் பாபாவை பார்க்க போகிறேன், நீ வரையானாரு. நான் வந்து ராமனை கும்பிட்றவன், நான் மனிதனை கும்பிட மாட்டேன். ரைட்டுப்பா, நீ பாபாவை கும்பிடா போனால் போடு, என்ன கூட வழி துணை பேசிக்கணும், என்ன கூட நான் இவ்வளோ தொலைவு போன தனியாக போக முடியாது, என்ன கூட வா, ரைட்டுன்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க. போயிட்டு சீரடி போயிட்டாங்க. போயிட்டு துவாரகமாகி, இப்போ அப்போ வந்து ரொம்ப பாழடைஞ்ச துவாரகமாகி பாபா உட்காந்துங்கிறாரு. எதிர்க்க நெருப்பாக கண்டு எரிஞ்சுங்குது. போய் டாக்டர் காரை நிறுத்தினார். நிறுத்தி இறங்குறதுக்குள்ளேயோ இந்த வக்கீல் என்ன பண்ணாரு, காரை விட்டு இறங்கி தபன்னு ஓடி பாபா காலில் விழுந்தார். இவருக்கு டாக்டருக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவன் வந்து மனுஷனை கும்பிட மாட்டேன்னா இப்போ நமக்கு முன்னால் ஓடி பாபாவை கும்பிட்றானே, அவருக்கு ஒன்றும் புரியல. 1 நிமிஷம் செகண்ட் அப்படியே இருந்தார். அப்படி வந்துட்டு கேட்டார், ஏம்பா நான் வந்து நீ வந்து நான் சொன்னேன், நான் வந்து ராமனை கும்பிட்றவன், நான் மனுஷனை கும்பிட மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு எனக்கு முன்னால் போய் பாபா காலில் விழுந்திய, அதுக்கு என்ன காரணம்? ஐயா நீங்கள் சொன்னது உண்மை, நான் சொன்னது உண்மை தான். ஆனால் நான் இறங்கும் போது ராமர் வில்லோடு உட்கார்ந்தாரு. எனக்கு வந்து அங்கே பாபா தெரியல, நான் கும்பிட்ற ராமர் தான் நின்றுந்தாராங்க. அதான் கும்பிட்டேன். இது சத்தியமாக நடந்த வாக்கு. வேறுனா சத்தரிதை வாங்கி படிச்சுப்பார். சத்தரிதை பாபா விளக்கமாக கொடுப்பார் ஒவ்வொன்றுத்தையும். அதனுடைய நமக்கு எப்படியோ ஒரு பகவத்கீதையோ, எப்படி ஒரு கிறிஸ்டியனுக்கு ஒரு பைபிளோ, அதே மாதிரி ஒரு பாபா வீட்டு இருக்க வேண்டியது பாபாவுடைய சச்சரிதம். அதை படிக்க உங்கள் வாழ்க்கை முன்னேறும். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அது நான் சொல்ல, பாபா சொன்ன வார்த்தைமா. இன்றைக்கும் பாபா உயிரோடு இருக்காரு. இன்றைக்கும் ராமர் ஊரில் எங்கெங்கோ இன்னைக்கு அருள் பலிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு இடம். நம்பிக்கையோடு வாங்க, பாபாவை கும்பிடுங்க, வாழ்க்கையில் வளமாக வருவீங்க. அதில் வந்து எல்லளவும் கிடையாது. அது உதாரணம் எங்கள் குடும்பம் தான். நீ எப்படியே அந்த குடும்பம் நீங்கள் ஒவ்வொரு இருக்கும் அவருடைய அருள் தான். வேறு எங்களுக்கு பணம் வாசல்கள், எங்களுக்கு தேவையானது என்ன அது மொத்தம் கொடுக்குறாரு பாபா. அது போதும். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு வச்சுங்கிறார். அது மாதிரி நீங்கள் வந்த அனைவருக்கும் எல்லோருக்கும் பாபாவின் அருளோடும் ஆசியோடும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு வாழ்ந்த இந்த நேரத்தில் பாபாவை பிரார்த்தனை பண்ணி வருகின்றோம். ஜெய் சாய்ராம். என் பேர் ராணி. நான் இங்கே வந்து ஒரு 9 வருஷமாக நான் வந்துன்னு இருக்கேன். எனக்கு முதல்ல இந்த கோயிலை பற்றி தெரியாது. நான் ஒரு நாள் வந்து பேர் அவரே எனக்கு கண்ணுக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸோடு வந்து யாரோ வயசான போல் நின்றுந்தார். நான் நின்று வெளியேந்து நான் தடிக்க விழுந்த நேரத்துக்கு அந்த கையை பிடிச்சின்னு வந்து என்னை படிக்கட்டில் ஏறி, அப்போ வந்து இவ்வளோ பேர் கோயில் இல்லை, சின்னதாக இருந்தது. வந்து இந்த அப்போதுலேருந்து நான் வந்து வர்றேன்.
நான் வேலை செய்கிற இடத்துல 5 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்கள ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து அவங்க காலில் ஒரு 100 ரூபா தான் வச்சுட்டு போனாங்க. போய் மறு மாதமே அந்த நின்று இன்றைக்கி ஆம்பளை புள்ள பிறந்துக்குது. 5 மாதம் ஆகுது. எங்கே திருச்சியில் இருக்கவங்க வந்து அந்த இடத்துல வந்து குழந்தை பிறந்தது எனக்கு ஃபோனில் சொன்னாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தது. நான் இவரை தான் நம்புவேன், இவரை தான் செய்வேன், எனக்கு யாரும் இல்லை பாபா, நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். அந்த நிமிஷமே எனக்கு வந்து யார் மூலியமாச்சும் எனக்கு உதவி செய்துக்கிறாரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா இவரால் தான் நான் நல்லா இருக்கேன். நான் இன்றைக்கி வேலை செய்து நான் பிழைக்கிறேன். நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன். ஆனால் என் கை கால் நல்லபடியாக வச்சுருக்காரு. என்னால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா தான் நான் செய்கிறேன், வேறு ஜாஸ்தி கூட செய்யலை. ஆனால் என்னை ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு. என் சாய் என்றைக்கே துணை இருப்பார். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மக்களும் நல்லா இருக்கணும், நொடி இல்லாத நல்லா இருக்கு. எல்லா பாபா நம்பி வரவங்க, இவரை நம்பி வந்தவங்க தான் இன்றைக்கும் வராங்க. அவர் எல்லாமே நல்லா வச்சுக்கிறாரு. எந்த ரூபத்திலாச்சும் நல்லா வச்சுருக்காரு. வாழ்க வளமுடன். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு இந்த ஆலயம் 1949 வெள்ளிக்கிழமையில் பிரதிஷ்டை பண்ணி இந்த பாபா சீரும் சிறப்புமாக இந்த தினத்தில் 2026 சீர சிறப்பாக கும்பாபிஷேகம்லாம் முடிந்து பாபா சீரும் சிறப்பாக அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். ஒரு சின்ன விஷயம்னா, நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாபா போய் பார்த்தார். பாபா பார்த்து சீரையிலிருந்து அவருடைய டெல்லி போகிறதுக்குள்ளே ஒரு வாரத்தில் அயோத்தியா பற்றி ரிசல்ட் எதுனா தீர்ப்பு 5000 பக்கம் நீதிபதி உத்தரவு கொடுத்தாரு. ராமர் கோயிலை கட்டலான்னீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாரத பிரதமர் மோடி வந்து போன காரணத்தால் பாபாவுடைய அருள் பாலித்து அந்த தீர்ப்பை எழுதி அந்த ஜட்ஜியை கொடுத்தாரு. அந்த தீர்ப்பில் யார் விதம் ஆட்சேபனே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு ஆட்சேபனம் கிடையாது. அது பாபா ஆசீர்வாதத்தால் தான் அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டி மோடி நமது பாரத பிரதமர் முடித்து வைத்தார். जी की जय, बोलो साई महाराज की जय, शिरडी बाबा की जय, दत्तात्रेय अवधूरी की जय, पूज्य श्री नरसिम्हा स्वामी महाराज की जय, चंद्रभानु सद्पति गुरु जी की जय, तंगविरल बाबा की जय, अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगी राज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. இன்று ஸ்ரீராம நவமி தினத்தன்று பாபா வாழ்ந்த காலத்திலேயே என்னுடைய துவாரகமாயை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் என்றார் பாபா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும் துன்பம் பார்த்தீங்கன்னாக்கா அவரவர்கள் செய்த கர்மங்கள் கடிந்து சௌகரியத்தை அடைவார்கள் சொன்னார் பாபா. அதனால் என்னுடைய பூத உடல்கள் என்னுடைய சமாதியிலிருந்து பேசும்னார். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு முழுக்க இன்றைக்கி பாபாவுடைய திருத்தலங்கள் அதிகமானதுக்கு காரணமே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி மகாராஜ் தான். அப்படியாப்பட்ட மகாராஜ் நமக்கு கிடைச்சார். எப்பொழுது அதர்மங்கள் தோன்றுகிறதோ அப்பொழுது தர்மங்களை நிலையாட்டுவதற்கு எப்படி ராமபிரான் தோன்றாரோ, எப்படி தசரத மகாராஜ சக்கரவர்த்தியுடைய தவ புதல்வன் தான் ராமபிரான். ஆனால் அவர் 1000 மனைவிகளை திருமணம் செஞ்சு அவர் இருந்தார், சௌகரியத்தில் இருந்தார். ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு அருமையான கோட்பாடோடமும் நம்பிக்கை பொறுமை என்ற ஒரு அற்புதமான பாபாவுடைய பாதார விந்தத்தினுடைய கடமையாகவும் பாபா சொன்ன விஷயங்கள் சத்தியம், தர்மம், உண்மை, வாய்மை எல்லாமே இந்த திருநாளில் அப்படி வாழ்ந்தவர் தான் ஸ்ரீ ராமபிரான். அந்த ராமபிரான் ஏன் ஸ்ரீராம நவமி வந்து பாபாவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, விஷ்ணு சகஸ்ராமம்னு ஒரு சகஸ்ராமம் சொல்லுவாங்க. அப்போ வந்து பாபா பாருங்கள், எல்லா மதத்தினையுமே அங்கே கூட்டு சேர்க்குறார், எல்லா மதத்தையுமே சொல்கிறார். எல்லாருக்குமே எல்லாருடைய முருகனை கும்பிட்டாலும் சரி, அம்பாலை கும்பிட்டாலும் சரி, எல்லாருடைய அவங்களுடைய வழியிலேயே சொல்கிறார் பாபா. அப்போ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாபா சொல்கிறார், டேய் விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணுறா பீடை தர்தரம் போகன்றார். இந்த ஒரு திருநாளில் சொல்லக்கூடிய வாக்கியத்தை புரிஞ்சுக்கிங்க. சப்போஸ் உங்களால் படிக்க முடியலனாலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேளுங்க. போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தர்தரங்கள் போகி லட்சுமி கடாட்சம், அருமையாக செல்வ கடாட்சம் தாண்டவும் ஆடும். அப்போ பாபா சொல்கிறா, அப்போ பாபாக்கு எதுக்கு நான் சம்மந்தம் கட்டா? பாபா சொல்கிறார், ஒரு முறைடா எனக்கு ஆயிராவது நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்போ ஒன்றுமே இல்லை, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலை, அந்த புக் எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிட்டேன், அப்போவே எனக்கு நெஞ்சு வலி சரியாக போச்சுன்றார். இப்படி அறியப்பட்ட விஷயத்துக்கு ஏன் ராமநவமிக்கு ஏன் பாபா பிறந்தநாளாக கொண்டாடணும்னாக்கா, அப்போ பாபா கேட்குறாங்க, பாபா நீங்கள் இந்துவா முஸ்லீமா பாபா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை
அப்படி இருக்கும்பொழுது இல்லைடா நான் ராமநவமி அப்போ தான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னவொன்னே ஒருத்தருக்கு பிறப்பில் குழந்தையே இல்லாத 2 திருமணம் பண்ணார். அவருக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தனுடைய விசேஷமான வைபவம் தான் ஸ்ரீராம நவமி தினத்தன்று முஸ்லீம் காலையில் உருசுன்னு சொல்லி கொண்டாடுவாங்க. மாலை நேரத்தில் இந்துக்கள் கொண்டு விடுவாங்க ராமநவமி. இந்த ராமநவமி தினத்து நம்ம ஒரு சபத்தை எடுத்து அவருடைய ராமநாமத்தை சொல்லி சாய்ராம் சாய்ராம் நாமத்தை சொன்னோம்னா மனது உறுதியாகி நிலையான எண்ணம் விழுந்து ஆழ்ந்த சிந்தனை வந்து அலையாத உள்ளம் துளிந்து நம்ம நினைச்ச காரியம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய், ஷிரடி பாபா கி ஜெய், தங்க விரல் பாபா கி ஜெய். சாய்ராம் சரணம் சாய்ராம். வந்தருள் சாயே தந்தருள் சாயே, வந்தருள் சாயே தந்தருள் சாயே, நினதருள் சாயே எமக்கருள் சாயே, நின